அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருப்பது ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் பத்தின ஒரு பதிவு. இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், கேள்வி சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பதிலும் சரியாக இருக்கும். நீங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா அந்த பிரசன்னத்துல கண்டிப்பாக பதில் உள்ளது. அப்ப இப்படியும் நம்ம கேள்வி கேட்கலாம். ஒரு வரமுறையோட நம்ம கேள்வி கேட்டா இந்த பிரசன்னம் கண்டிப்பாக நமக்கு ஒரு பதிலை சுட்டி காட்டும். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுல முழுக்க முழுக்க ஜாமக்கோல் பிரசன்னத்தையும் பேரியலையும் நான் இணைச்சு இந்த பிரசன்னத்துல நான் பதிலை எடுத்திருக்கேன். அது அடிப்படை தெரிந்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜாமக்கோல் பிரசன்னம் கத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை உங்களுடைய பார்வை முன்னாடி இந்த வீடியோவை நான் வைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துருவோம். சமீபத்துல என்னுடைய வீட்டின் அருகில ஒரு கடை திறக்கிறதுக்காக உள்ள ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கடையெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அப்போ அந்த சமயத்துல நான் ஒரு பிரசன்னம் நான் போட்டு ஒரு கேள்வியை கேட்டேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த கடையின் பேர் நமக்கு தெரியாது, இந்த கடைக்கு என்ன பேர் வரும், இந்த கடைக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய என் மனசுல எழுந்துச்சு. அப்ப அது பிரசன்னம் மூலமாக கேட்டு பார்த்தா சரியாக இருக்கும் எனக்கு தோணுச்சு. அப்ப அந்த நிலையில இந்த கடைக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய நான் பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் மூலமாக ஒரு சார்ட் ஜெனரேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ சமீபத்துல அந்த கடைக்கு நேம் போர்டு மாட்டியிருக்காங்க. அப்ப நான் கேள்வி கேட்ட பிரசன்னத்திற்கும் அந்த கடைக்கு அமைந்த பெயருக்கும் என்ன தொடர்பு, சரியாக அந்த பதில் அந்த பிரசன்னத்துல வந்திருக்கா பெயரியல் அடிப்படையிலையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் சார்ட்டை பாருங்க. கேள்வியை இன்னொரு முறை நான் சுருக்கமா சொல்றேன். என்னுடைய வீட்டின் அருகில் உள்ள கடை, அதாவது கடையில சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல நேம் போர்டு எதுவும் வைக்கல. என்ன கடைக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த கடைக்கு என்ன பேர் அமையும் அப்படின்னு. இத பிரசன்னம் மற்றும் பெயரையும் இணைச்சு இந்த பதிலை நம்ம எடுத்திருக்கோம். இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த பிரசன்னம் பாத்தீங்கன்னா, ரிஷப உதயமா வந்திருக்கு. உதய அதிபதி சுக்கிரனா வரார். இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல விழுந்திருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு மளிகை கடைக்கு என்ன காரகம் அப்படின்னா, பொதுவா மளிகை கடை அப்படின்னாலே சந்திரனும் சனியும் தான் மளிகை கடை. இந்த இரண்டு இணைவு இல்லாம மளிகை கடையே அமையாது. ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரனும் சனியும் பலமா இருந்தாதான் மளிகை கடை வைப்பாங்க. அப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன சார் காரகம் அப்படின்னா, சுக்கிரன் தான் சூப்பர் மார்க்கெட்டுக்குரிய காரகம். அப்ப இந்த இடத்துல உதயமா வந்திருக்கதே பாத்தீங்கன்னா, ரிஷப உதயமா வந்திருக்கு. உதயாதிபதியே சுக்கிரனோட வீடா உதயம் விழுந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அது மளிகை கடை கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட். ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால்தான் அவரால் சூப்பர் மார்க்கெட்டு வைக்க முடியும். மேலும் இதுல சந்திரனையும் நம்ம இணைச்சுக்கலாம். அப்ப சந்திரனும் சுக்கிரனும் பலம் பெற்று இருந்தாதான்
ஒருவரால் சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியும், லாபகரமாக அதை செயல்படுத்த முடியும். அப்ப இந்த இடத்துல நேரடியாக கேள்விக்கான பதிலுக்கு நம்ம போயிருவோம். உதயத்துல கிரகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உதயத்துல கிரகம் இல்ல. உதயாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். உதயாதிபதிய தொடர்பு பெற்ற கிரகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக சந்திரன் 18 டிகிரியில இருக்கிறார், சுக்கிரனும் 18 டிகிரியில இருக்கிறார். 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே டிகிரியில இருக்கிறாங்க, சமசப்தமமா பாத்துக்கிறாங்க. ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு கடைக்கு பேர் அப்படின்னா பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் தான். 9ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்த கிரகங்களின் பெயர் தான் அந்த நிறுவனத்தின் அந்த கடையின் பெயர் அமையும். இது உங்களுடைய ஜாதகத்திலையும் பொருத்தி பார்த்து எடுத்துக்கலாம். அப்ப இந்த பிரசன்னத்துல 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி வீடா வந்திருக்கு. அப்ப அங்க அமர்ந்த கிரகம் பாத்தீங்கன்னா காரக கிரகம் சந்திரனே உட்கார்ந்திருக்காரு. அப்போ சந்திரன் 18 டிகிரியில இருந்து சுக்கிரனையும் பார்க்கிறார், தன் வீட்டையே பார்க்கிறார். அப்ப இந்த இடத்துல பெயர் கொடுத்த கிரகம் அப்படின்னா சந்திரனை தான் நம்ம முதன்மையா எடுத்துக்கணும். காரகம் சூப்பர் மார்க்கெட், சந்திரனும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்க்கறதுனால அது சூப்பர் மார்க்கெட்டா நம்ம எடுத்து, அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சீனிவாசன் ஸ்டோர்ஸ். சீனிவாசன் என்ற பெயருக்கு காரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். அப்ப இந்த இடத்துல சந்திரன் பலம் பெற்று உதயாதிபதியை பார்க்கறதுனால அந்த கடையின் பெயர் சீனிவாசன் ஸ்டோர்ஸ் என்று அமைந்துள்ளது. அப்போ இந்த பிரசன்னத்தையும் பெயரையும் இணைத்து நம்ம இந்த பிரசன்னத்திலிருந்து இந்த பதிலை நம்ம எடுத்திருக்கோம். அப்ப எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா எல்லாமே கிரகம் தான். ஒரு அருகம்புல் காத்துல ஆடுனா கூட அதுக்கும் காரகம் கிரகம் தான். அப்ப பெயரில்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு காத்தோட தொடர்புடையது. அப்ப இந்த இடத்துல கேள்வி சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் மூலமாக நம்ம எந்த ஒரு கேள்வியும் அதை சரியாக நம்ம எடுத்து நம்ம அதற்குண்டான பதிலை நாம் எடுக்க முடியும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.